இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும். மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும். உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும். உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும். எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். அன்பான வாழ்க்கையினால் அழகான நேயம் நிலவும். அழகான நேயத்தினால் அகந்தேடும் நீதியும் நிலைக்கும். அகந்தேடும் நீதியினால் இகந்தேடும் அமைதி நிகழும். இகந்தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும். அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே. அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே. நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குமே. நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார்.
அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரிகளே, சமத்துவ மூவொரு கடவுளின் திருவிழாவை இன்று நாம் திரு அவையிலே மிக மகிழ்வோடும் ஒன்றிப்போடும் தனித்தன்மைகளோடும் ஒரே செயலோடும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நினைவின் சக்தியாய், சொல்லின் சக்தியாய், செயலின் சக்தியாய் தனித்தன்மைகளோடு விளங்குகின்ற இந்த கடவுளும் இயேசுவும் தூயாவியாரும் 3 தனித்தன்மைகளிலே 3 ஆட்களாய், ஆனால் 3 நிலைகளிலே, ஆனால் ஒரே காரியங்களை, ஒரே சக்தி, ஒரே வல்லமை, ஒரே ஆற்றல், ஒரே ஞானம் கொண்டவர்களாக இந்த மக்களை படைத்து காத்து மீட்டு வழிநடத்தி வருகிற தமத்துவத்தின் பெயராலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளின் இயல்பை பற்றி விடுதலை பயணம் சொல்லுகிறது. இரக்கமும் பரிவும் கொண்ட இறைவன், சினம் கொள்ள தயங்காத இறைவன், பேரன்புமிக்க இறைவன், நம்பிக்கைக்குரிய இறைவன் நம்மை படைத்தார் என்று. அதே கடவுள் மகனாக மாறுகிறார். 2 கொரிந்தியர் 13:13 சொல்லப்பட்டது போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் இரக்கமாக, பரிவாக, பேரன்பாக உங்களை மீட்டது என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அவர் தூய ஆவியாரின் நட்புறவிலே, அன்பிலும் அருளிலும் நட்புறவிலும் நம்மை வழிநடத்துகிறார். இதுதான் கத்தோலிக்க மறைபொருளாக, விசுவாசத்தின் மறைபொருளாக, ஒரு உண்மையாக நாம் நம்பி சென்று கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தும் அடிப்படையில் ஒன்றுதான். ஆயினும் வெவ்வேறு சிறப்பு கூறுகளோடு இவர்கள் வாழ்கிறார்கள். எனவேதான் நாம் அருள் வழங்கி வாழ்த்துவாராக என்று சொல்வதை விட வாழ்த்துவார்களாக என்று சொல்வது இல்லை. வாழ்த்துவாராக என்றுதான் சொல்லுகிறோம் ஒழிய வாழ்த்துவார்களாக என்று நாம் இவர்களை பற்றி சொல்வதில்லை. எனவே தந்தை அன்பின் மிகுதியால் அனைத்தை நன்மையாக்கும் அன்பு இயல்புடையவர், படைத்தவர். மகன் அந்த அன்பை வெளிப்படுத்துகிற வகையிலே எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டு ஈகத்தோடு தன்னை கையளிக்கிறவர் இயேசு. அதே இயேசு தூய் ஆவியாராக மறு உருவெடுத்து ஒவ்வொரு மாந்தருக்குள்ளும் சென்று நட்புறவை கொண்டும் என்னும் துணை நின்று வழிகாட்டுகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மூவொரு இறைவனின் திருநாம விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஒரு சில உண்மைகளை புரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். இவ்வளவு காலமாக பேசிட்டு தானே இருக்கோம். தமத்திருத்துவம், மூவொரு கடவுள், மூவொரு இறைவன் என்று. ஒரே வீட்டில் வாழ்கிறோம், ஆனால் ஒரு வார்த்தை கூட மாறி மாறி பேச மாட்டேங்கிறோம். ஒரே மனமாகத்தான் வாழ சம்மதிக்கிறோம். திருமணத்தில் சரி, துறவரத்திலும் சரி, ஒன்றாக உணவருந்துவதே ஒரு முடிந்த கதையாக மாறிவிட்டது போல இருக்கிறது. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் அல்லது ஒரே தெருவில் தான் வசிக்கிறோம், ஆனால் ஒன்றாக நின்று ஒரு முறை கூட ஹாய் என்று புன்முறுவலோடு ஹலோ சொன்னது கிடையாது. ஒரே ஆஃபீஸில் அலுவலகத்தில் தான் பணிபுரிந்தாலும் மற்றொரு முகத்தை கூட நின்று பார்த்து பரிச்சயமாக விரும்பாமல் ஃபேஸ்புக்கில் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரே திருச்சபை, ஒரே பங்கு அல்லது ஒரே அன்பியம் என்று சொல்லுகிறோம், அல்லது திருச்சபையார் கூட்டம் என்று சொல்லுகிறோம். அந்த அன்பியத்திலே உடல்நலமின்றி துயரத்தில் படுக்கையில் இருப்போரை பற்றி அக்கறைப்பட்டதோ சந்திக்க விரும்பியதோ கொஞ்சம் கஷ்டம்தான், பேசுறதுக்கு வருத்தமாக தான் இருக்கு. ஏன் இது? ஒரே வீடு, ஒரே உணவு, ஒரே பள்ளி, ஒரே பாதை, ஒரே அலுவலகம், ஒரே சம்பளம், ஒரே பங்கு, ஒரே சபை, ஒரே அன்பியம். ஆனால் ஒன்றாக பேசி பழகு, வாழ ஒன்றித்து பகிர்ந்து உதவியாக வாழ விருப்பமில்லையே. நாம் மனிதனம் பல முறை சிலுவை அடையாளத்தை பயன்படுத்துகிறோம். மூவொரு இறைவா என்று கூவி அழைக்கிறோம். இன்று அந்த மூவொரு இறைவனின் திருநாமத்தை கொண்டாடுகிற நாளிலே அவர்களைப் போல நாம் தனித்தன்மைகளோடு இருந்தாலும் நம்முடைய இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் ஒன்றாக ஒன்றித்து செயல்பட விரும்புவதில்லையே. நமது கொண்டாட்டம் முழுமை பெற, அர்த்தம் பெற, சிந்தித்து செயலாக்கம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. நமது ஒன்றிப்புகளுக்கு 2ஆம் நூற்றாண்டு தத்துவமேதை அரிஸ்டாட்டில் அன்றைய ஆளுநர் ஹெடரியனுக்கு கிறிஸ்தவர்களை பற்றி எழுதிய பொழுது இவ்வாறு சொன்னாராம். அதாவது
அவர்கள் ஒருவர் மற்றவரோடு ஒன்றித்து அன்பு செய்கிறார்கள். விதவைகளை, ஆதரவற்றவர்களை ஏற்று உதவி செய்து அந்நியர்களை அவர்கள் இல்லத்திற்கு அழைத்து சென்று ஒன்றித்து சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது அவர்கள் நம்புகிற இறை ஆவிக்குரிய ஒன்றிப்பு ஆகும். ஆக அவர்களது ஒரே விசுவாசம், ஒன்றித்த விசுவாசம், வாழ வேண்டிய ஒரே குலத்திற்கு, ஒரே நாட்டிற்கு முன்மாதிரி ஆகிறது. இந்த ஒன்றித்த விசுவாச வாழ்வு அவர்கள் நம்பி இருக்கிற, படைத்து மீட்டு பராமரிக்கிற தந்தை மகன் மூவொரு இறைவரின் ஒன்றித்து இயங்குகிற வாழ்விலிருந்து வருகிறது என்றுதான் தான் கண்ட தன் அனுபவ சிந்தனையை அன்றே எழுதியிருக்கிறார். அதை நிஜமாக மாற்ற வேண்டிய நம்முடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். யோவான் நிக்கோதேமு இயேசுவினுடைய உரையாடலை பார்க்கிற பொழுது கூட நிக்கோதேமு மறைமுகமாக இயேசுவை சந்தித்தவர். அரிமத்தியா சூசையோடு இயேசுவின் அடக்கத்திற்கு உடனிருந்து உதவியவர். ஆனால் இயேசுவை முழுமையாக வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டு பின்பற்றினாரா என நமக்கு தெரியாது. ஆனால் இயேசுவின் அந்த இறை ஒன்றிப்பு உறவு அவரை தொட்டது. தந்தை உலகின் மீது அன்பு கொண்டார், மகனை அனுப்பி மீட்டார் என கடந்த கால மற்றும் நிகழ்காலத்தை சொல்லி எதிர்கால தூய ஆவியின் செயலாற்று மிக பிரசன்னத்தை மறைமுகமாக எடுத்துரைக்கிறார். நம்ம சிறு வயதில் மறைக்கிற கேட்டகிசம் கிளாஸுகளை கூட மறைபொருள் ஒன்றும் விளக்க முடியாது என்று மூவர் இறைவனை பற்றி எல்லாம் நம் வாயை அடக்கியதெல்லாம் உண்டு. கேள்வி கேட்க முடியாது, பதில் சொல்ல முடியாது. விசுவாசம்னா விசுவாசம்தான். ஆனால் அது விளக்குகிற உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கடவுள் ஒன்றாக ஒன்றித்து உறவோடு இயங்கிக் கொண்டு நம்மை இயங்க வைக்கிறார்கள் என்ற வளர்ந்த நாம் உணர்ந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். 3 பேரும் இயங்கினார்கள், இயங்குகிறார்கள், திருச்சபையை நம்மை இயக்குகிறார்கள். அங்கே ஒன்றித்த ஒன்றான உறவு நிலவுகிறது. நாம் ஒரே வீட்டில் ஒரே இடத்தில் இருந்தாலும் ஒன்றித்து உறவாக வாழ, தொடர்ந்து வாழ, மற்றவர்களுக்காக நாம் இயங்க வேண்டும். அன்பியத்திற்காக, சமூகத்திற்காக இயங்க வேண்டும். இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒன்றித்த உறவு நிலவும். மூவர் இறைவன் ஒருவர் மற்றவருக்காக செயல்பட்டார்கள். மக்களுக்காக, திருச்சபைக்காக, உலகிற்காக இயங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இதைத்தான் அடிக்கடி சொல்வதுண்டு. ஒருவர் எல்லோருக்காகவும், எல்லோரும் ஒருவருக்காகவும் என்ற ஒரு அடிப்படை சிந்தனை நம்முடைய சமூகத்தில் வந்ததுன்னு சொன்னால், படைத்து மீட்டு காத்து சொல்கிறது ஒவ்வொரு கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. எந்த ஒன்றிப்புக்கு நாம் பிறருக்காக செயல்பட துவங்க வேண்டும்? குடும்ப ஒன்றிப்பிற்கா, அன்பிய ஒன்றிப்பிற்கா, அல்லது பங்கு, சமூக, அரசியல் ஒன்றிப்பிற்காகவா என்று நமக்குள்ளே நாம் திட்டமிட வேண்டிய தேவை இருக்கிறது. மூவொரு இறைவரின் திருநாமத்தை நாம் கூவி அழைக்கின்ற பொழுது அடிக்கடி நாம் சொல்வதுண்டு. அதுபோல நம் அழைப்பு இது ஒரு சவால். நமக்கு எப்பொழுது நினைவூட்ட வேண்டியது ஒன்றித்த வாழ்வு, தனித்தன்மையில் ஒன்றித்த வாழ்வு. கனிமொழியிட்ட கேட்டாங்களாம், உங்கள் இந்திய நாட்டினுடைய மொழி என்ன அப்படின்னு. அவர் சொன்னால் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எங்கெங்கோ பிறந்து ஒரே நோக்கத்தோடு ஒன்றாக வந்து படித்து கொண்டிருந்து அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு பயணம் செய்கின்ற பொழுது சென்ற விமானத்திலேயே நாம் துரிதமாக உண்டாக மறைந்து போனோமே. இறந்த அவர்கள் இறைவனிலே ஒன்றித்திருந்து வாழ சகோதர சகோதரர்களாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்களே. இதெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன? என்றும் இயங்கும் ஒவ்வொரு இறைவனின் நாமத்தினாலே எல்லா குடும்பத்தாருக்கும் நம்முடைய ஜெபங்கள் சென்றடையட்டும். நாம் அனைவரும் முடிந்த வரைக்கும் வாழ்க்கை கையில் இருக்கிறது. வாழ்ந்து காட்ட, கொண்டாட முயற்சி எடுப்போம். கொஞ்சமேனும் ஒற்றுமையாக சேர்ந்து விடுவதற்கான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். மூவொரு கடவுள் நமக்கு துணை புரிவாராக. ஆமென். அன்பின் வடிவமான இறைவா, அருள் வடிவாகி நட்புறவாகி உடனிருந்து எங்களை வழிநடத்துமைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களிடமுள்ள ஒற்றுமை, சமத்துவம், மாண்பு, பிறநலம், ஈகம், மனநிறைவு, மகிழ்ச்சி, அமைதி ஆகியவற்றை நாங்கள் பற்று அறிந்து அதை அறிவிக்கக்கூடிய நல்ல தருணங்களை எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியுள்ளோம். ஒவ்வொரு கடவுளத்திலே கொள்ளுகிற நம்பிக்கை எங்களது வாழ்க்கையிலே ஒற்றுமையின் வழியாக வெளிப்படுத்தப்படட்டும். அதற்கு தடையாக, ஒன்றாகி நன்றாகி வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை எண்ணங்களையும், அத்தனை சொற்களையும், அத்தனை செயல்களையும் நாங்கள் எங்கள் சக்தியாக மாற்றிக்கொள்ளாமல் ஒற்றுமையின் சக்தியாக, ஒருமைப்பாட்டின் சக்தியாக நாங்கள் மீண்டு எழ எங்களுக்கு தேவையான சூழ்நிலைகளை எங்கள் மத்தியில் உருவாக்கியுள்ளோம். அதற்காக எங்களை கருவியாக மாற்றும் ஆண்டவரே. ஆமென்.
வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளமென்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன்
யாவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள்விடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியிலே உருவாகுவோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம், பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இறைமக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாமெல்லாம் உறுப்பினரா. இறைமக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாமெல்லாம் உறுப்பினரா. உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே. பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளை
ஆயினோ கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம் காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம் விளிம்பு நிலையில் வாடும் எளிய குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம் பிரசபை பலபத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் தந்தை கடவுளின் அன்பினிலே ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே தூய ஆவி ஒளியிலே இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம் இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.